ஹாய் ஆல், வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு. வாழைப்பூ வச்சு வாழைப்பூ 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ பொறுத்தவரையும் நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ்லாம் இருக்குது. விமனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் கூட இது சாப்பிட்டா சீக்கிரமாக போயிடும். அப்புறம் கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு கூட இது ஒரு நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி புதுசாக இந்த மாதிரி டிஷ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். வாழைப்பூ கிடச்சதுன்னா நம்ம யூஸ்வலாக க்ளீன் பண்ணுற மாதிரி இதுக்குள்ளே ஒரு திக்காக ஒரு இது இருக்குங்க. அது வந்து கல்லன்னு சொல்லுவாங்க. அது முனையில் வந்து ஒரு மாதிரி கொண்ட மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. எல்லாத்துலேயும் நல்லா அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் அலம்பி இதை நம்ம ரெடியாக எடுத்து வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். என்னென்ன பொடி போட போகிறோன்னா 2 ஸ்பூன் நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருக்கிற குவான்டிட்டி பொறுத்துங்க. அதே மாதிரி நான் 2 ஸ்பூன் அரிசி மாவு போட போகிறேன். இப்போ நான் பாதி பூ தான் எடுத்திருக்கேன், அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகா பொடி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மிளகா பொடி அது ஒரு 1/2 ஸ்பூன். 1 ஸ்பூன் கடலை மாவு போடுறேன், அவ்வளோதான். இப்போது தேவைக்கேற்ப உப்பு இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஏன்னா நம்ம வாஷ் பண்ணி உடனே நான் இந்த பொடியெலாம் போடுறேன். அதோட ஈரப்பதத்தில் எப்படி கோட்டாக இருக்குன்றதை பார்த்துட்டு தண்ணி தெளித்து ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக தான் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது நல்லா கோட் ஆகிற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு கை தண்ணி தெளித்து பெசரி விட போகிறேன். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சுட்டப்புறம் நம்ம இதை பொரிச்சு பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். தேவையான எல்லா பொருளும் போட்டாச்சு. ஜஸ்ட்டு ஒரு பெசரி விட்ட மாதிரி இருக்கணும். இதில் பாருங்கள், அந்த பொடியெலாம் கோட்டாக இருக்கும். அதே மாதிரி பஜ்ஜி மாவு மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து தோச்சு போடுற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அதை பெரட்டி வைக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் பண்ணணும். இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் to 45 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ண விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு காட்டுறேன். இந்த இடத்துல நான் இப்போ தண்ணி ஒரு கை தெளிச்சிருக்கேன்ல, அதுக்கு பதில் நீங்கள் வந்து தயிர் இருந்தால் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு இந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஞ்சி தண்ணியில் போட்டுருவோம், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. செகண்ட் திங் வந்து இதை வந்து ஒரு பாயில் பண்ணி எடுக்கலான்னு நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் வந்து சீக்கிரமாக வந்து கருத்துரும். அதனால் இதை வந்து நீங்கள் இந்த இளம் இதுவாக இருக்கணும், ரொம்ப வந்து முத்துனதாக இருக்கக்கூடாது. ஸோ அதுவாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி டிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது பார்க்கலாம் எண்ணெய் சுட்டுருச்சான்னு. மெதுவாக இதில் இருக்கிறத நம்ம பக்கோடாலாம் போடுவோம்ல, ஸ்ப்ரெட் பண்ணி அந்த மாதிரி போட போகிறோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நம்ம கோட் ஆகிருக்கு நம்ம போட்டிருந்த மாவு. இது வந்து இதில் போடலாம். இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டருங்க உங்களுக்கு. ஈவன் பசங்க வந்து நம்ம இதை வந்து கூட்டோ இல்லை வந்து நம்ம பொரியல் மாதிரி பண்ணாலோ சாப்பிட மாட்டாங்க. ஈவன் அதர்வைஸ் பெரியவங்க கூட ரொம்ப விருப்பம் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் உடம்புக்கு நல்லது. ஸோ எப்போவாது இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டர் மாதிரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் அவங்கள சாப்பிட வைக்கலாம். நீங்கள் நல்ல ஸ்டோவ் வந்து நல்லா எண்ணெய் காஞ்சப்புறம் போட்டிங்கன்னா அழகாக இந்த மாதிரி வந்துடும். இது அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் வந்து நம்ம ஒரு கொலாண்டரில் டிஷ்யூ போட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஈடு எடுத்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் ஈடு இப்போ போட போகிறோம். ஹீட் வந்து ரொம்ப குறைச்சிடாதீங்க, அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். போடும்போது ஜாகிரதை. நல்ல எண்ணெய் இம்மர்ஸ் ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரே இதில் அப்படியே வேக வச்சு அப்படியே எடுத்துடலாம். திருப்பி போடணுன்ற அவசியம்லாம் இல்லை. அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைப்பூ 65 ரெடி.
இது மாதிரி நிறைய வீடியோஸு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நிறைய இருக்குது. நீங்கள் சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.